இலங்கையை உலுக்கிய சோக சம்பவம். கொரணை பட்டகொட பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாழ்க்கையின் இறுதி காலத்தை அமைதியாக கழிக்க வந்த அந்த முதியவர்கள் சில நிமிடங்களில் தீக்கிரையாகி உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தீ பரவிய போது அங்கு இருந்த 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், காப்பாற்றப்பட்ட சில வயோதிபர்கள் மீண்டும் அந்த நெருப்பில் குதித்து தம்மை மாய்த்துக் கொண்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த இல்லம் முறையான அனுமதியின்றி இயங்கியதாகவும் அதிகளவானோர் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். வாழ்க்கையின் கடைசி நாட்களை நிம்மதியாக கழிக்க நினைத்தவர்கள் இப்படி ஒரு துயரமான முடிவை சந்தித்திருப்பது மனதை நொறுக்குகிறது. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம்.